வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டில் யார் யார் என்னென்ன பதவியில் இருக்காங்க, எந்தெந்த பதவி கீழே வரும்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முதது ஆளுநர். ஆளுநருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறவங்க தான், அவர் தான் ஆளுநர். அவர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறவங்க. நம்ம எந்த ஒரு மசோதா நிறைவேற்றினாலும் சட்டமன்றத்தில் அதில் ஆளுநரோட ஒப்புதல் தேவைப்படுது. ஒப்புதல் போட்டால் தான் அந்த மசோதா சட்டமாகும். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் கீழே அமைச்சரவை, அந்த அமைச்சர் கீழே துறை சார்ந்த அதிகாரிகள். ரெண்டாவது பார்த்தோம்னா மாவட்ட நிர்வாகம். நம்ம கலெக்டர்னா மாவட்ட ஆட்சியர், அவர் கீழே கூடுதல் ஆட்சியர், அது கீழே துணை ஆட்சியர், அப்புறம் அதுதான் துறை சார்ந்த அதிகாரிகள். அப்புறம் நம்ம உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சிங்கிறது ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 மாநகராட்சி, நம்பர் 2 நகராட்சி, நம்பர் 3 பேரூராட்சி, நம்பர் 4 ஊராட்சி ஒன்றியம், நம்பர் 5 நம்ம கிராம ஊராட்சி. அதுக்கு கீழே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பதவி இருக்குது. அந்த ஒரு பதவி பேர் என்னன்னா, மாநகராட்சினா மாநகராட்சி மேயர், நகராட்சினா நகரமன்ற தலைவர், பேரூராட்சினா பேரூராட்சி தலைவர், ஊராட்சினா ஊராட்சி ஒன்றிய தலைவர், நம்ம கிராம ஊராட்சினா கிராம ஊராட்சி தலைவர். அவங்களுக்கு கீழே அந்தந்த அதிகாரி இருப்பாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடோட அந்த ஆட்சியோட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் தான் கீழே தான் ஒவ்வொரு நிர்வாகமும் ஒவ்வொரு துறையும் இயங்குது. இதுக்கு மொத்த துறைக்கும் தலைவர் முதலமைச்சர். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.